ஐயா? சுவாமி வரமூர்த்தீஸ்வரர், அம்மன் மரகதவல்லி, திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வட்டத்தில் இருக்குது. கீழ்முதலம்பேடு ஊராட்சி. இந்த ஊர் பேர் அரியதுறைன்னு பேர். இந்த சுவாமியை வந்து ரோம மகரிஷின்ற முனிவர், அவர் பிரம்மா கிட்ட தவம் பண்ண இடம் கேட்டு பிரம்மா இந்த ஆத்தங்கரையை சொல்லி ஆரணி ஆறுன்னு சொல்லுவாங்க. இந்த கோயில் தலப்புராண பிரகாரம் அரணி நதின்னு பேர். நம்ம ஓமம் பண்ணோன்னா அரணிக்கட்டையை கடைஞ்சி ஓமம் பண்ணுவாங்க. அப்படி அந்த மலை மேலே, அந்த புத்தூர் அங்கெல்லாம் இருக்குல்ல, மலை மேலே பிரம்மா பண்ணும்போது நெருப்பு தண்ணி இப்படி வருது. அந்த அரணிக்கட்டையில் வந்ததுனால அரணி நதின்னு பேர். இங்கே 100 ஆண்டு காலம் தவம் பண்ணி ஈஸ்வரர் காட்சி கொடுத்த இடம். இதுதான் மெயின் வரல. அதுக்கப்புறம் சாமி இங்கே காட்சிக்கு போனால் அதனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சதி அனுசுயான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பதிவிரதை புள்ள முகுந்தன்றவர், அவர் காசிக்கு போனான்னு வராரு. அப்போ ஈஸ்வரர் ஒரு பிரம்மகத்தி, அதாவது ஒரு பிரம்மச்சாரி பையன் மாதிரி வந்து, நீங்கள் ஏன் காசிக்கு போகிறீங்க, இந்த ஆறில் குளித்து இவரை பார்த்தா காசியை பார்த்த புண்ணியன்னு சொல்கிறாரு. அப்படி ஸ்நானம் பண்ணி எழுந்துக்கிற போது சுவாமி வந்து காசியில் இருக்கிற கால பைரவராக அங்கே நிற்கிறார். அவர் பின்னால் அந்த காசி தீர்த்தம் வருது. அதனால தான் அரியதுறைன்னு பேர். அதனால் காசிக்கு வீசம் அதிகம்னு சொல்லுவாங்க. காசியை விட ஒரு பங்கு. அது இங்கே இருக்கிற தீர்த்தம் வத்தாதுன்னு. ஆமாம், எப்போவுமே வத்தாது இருக்கும். அதனால் இந்த பித்ரு தோஷத்துக்கு விசேஷம். நம்ம பெரியவங்க பண்ண பாவம், முன்னோர் செய்த பாவத்துக்கு இந்த கோயில் ரொம்ப விசேஷம். அது அமாவாசை பௌர்ணமி. ஆமாம், அமாவாசையில் அந்த நைட்டு தங்குவாங்க வந்து. அதுக்கப்புறம் இந்திரன் விருத்தராசுரனை சண்டை போட்டு அந்த உடலை தூக்கி போடுற போது அகத்தியர் தலை மேலே விழுந்து அவர் கொடுத்த பிரம்மகத்தி இந்திரனுக்கு இங்கே நிவர்த்தி ஆகுது. அதனால் பிரம்மகத்திக்கும் விசேஷம். கிருஷ்ண பரமாத்மா பாரிஜாத்த மரம்னு சொல்லுவாங்க. பாமா ருக்மிணி கிட்ட இருக்கும். நாரதர் கலகம் பண்ணுவார். கொஞ்ச நாள் இருன்னு கேட்குற போது அது மரத்துக்கு கோவம் வந்துடும். என்னை அவமானப்படுத்துகிற ஒரு 1000 வருஷம் பூமியில் அரச மரமாக போனோன்னு சொல்லி கிருஷ்ணரே 1000 வருஷம் அரச மரமாக இருந்த ஊர் இது. பிரதோஷத்துக்கும் தனி வரலாறு. ஒரு குரங்கை வந்து ஒரு வேடம் அடிக்கணும்னு திருத்துறான். அது பயந்து ஓடி வரும்போது அந்த தண்ணியில் குதிக்குது. அப்படியே வர்ற போது கிருஷ்ணரை அந்த அரச மரத்தை சுற்றுது. உள்ளே வருது அன்றைக்கி பிரதோஷம். ஜனங்களாக பிரதோஷம் பார்த்து இங்கேயே முக்தி ஆகி அடுத்த பிறவில காஞ்சிபுரத்துக்கு ராஜகுஞ்சர சோழன் ஒரு ராஜாவாக பிறக்குதான். அவருக்கு பூர்வ போன ஜென்ம ஞாபகம் வந்து இந்த கோயிலை புதுப்பிச்சதான் இந்த கோயிலுடைய தலப்புராணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாண பிராப்தம். திருவற்றியூரில் சித்திரசேனன்ற ஒரு ராஜாவுக்கு குழந்தை இல்லாமல் வேட்டையாடுற போது மரகதவல்லியே பொண்ணாக கிடச்சி வளர்த்து சுயவரம் பண்ணும்போது சுவாமி குதிரையில் தூக்கின்னு வந்து திருமண கோலத்தில் காட்சி கொடுத்ததுனால பையனோ பொண்ணோ இங்கே வந்தால் நல்ல இடம் கிடைக்கும். அப்புறம் நவகிரகம் கிடையாது. நவகிரகம் இல்லைன்னாவே அது ஒரு பழைய கோயில்னு அர்த்தம். ரெண்டாவது, பைரவர் காட்சி கொடுத்ததுக்கு ஆதாரமாக மணல்லையே ஒரு பைரவர் இருக்கும். அதுவும் ரொம்ப விசேஷம். அதனால் பார்த்தீங்களான்னா பித்ரு தோஷம், பிரம்மகத்தி தோஷம், பூர்வ ஜென்ம தோஷம், கல்யாண பிராப்தம், குழந்தை வேண்டுதல், வேலை, படிப்பு எல்லாத்துக்கும். ஏன்னா சாமி பேரே வரமூர்த்தின்னு பேர். கல்யாணம்னா கல்யாண சுந்தருக்கு அர்ச்சனை பண்ணிக்கலாம். வேறு கஷ்டம்னா தேய்பிற அஷ்டமியில் வந்து பைரவரை பார்க்கலாம். வேறு குழந்தை வேண்டுதல்னால் ஒரு 5 பௌர்ணமி வந்து சுவாமி தரிசனம் பண்ணலாம். 6 to 8 சாயங்காலம். கோயிலுக்கு திறந்துருக்க நேரம்னு பார்த்தீங்கன்னா தரிசன நேரம் காலையில் 8லேருந்து 12, சாயங்காலம் 5லேருந்து 7:30. விசேஷ நாளில் கொஞ்சம் டைம் மாறுபடும். அவ்வளோ. வரமூர்த்தீஸ்வரர் வரந்தந்தருள்வார். மரகதவல்லி தாய் மனங்குளிர செய்வார். வணக்கம்.